நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். இல்வாழ்க்கை. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் நின்ற துணை. விளக்கம். பெற்றோர், வாழ்க்கை துணை, குழந்தைகள் என இயற்கையாக அமைந்திடும் மூவருக்கும் துணையாக இருப்பது இல்லறம் நடத்துவோர் கடமையாகும். வணக்கம். முன் மீடியா செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முக்கிய செய்திகள். வேலை கேட்டு நடுரோட்டில் தீ வைத்து தற்கொலைக்கு முயன்ற இளைஞர், புதுச்சேரியில் பரபரப்பு. காரைக்காலில் கோலாகலமாக தொடங்கியது கார்னிவல் திருவிழா, ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. தை அமாவாசை, புதுச்சேரி கடற்கரையில் சுவாமிகளுக்கு தீர்த்தவாரி, முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த பொதுமக்கள். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் வாலிபர் உடல் முழுவதும் பெட்ரோலை ஊற்றி தீயிட்டு தற்கொலை முயற்சி. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் இயங்கி வரும் தனியார் உணவகத்தில் ஊழியராக பணிபுரிந்து வருபவர் சென்னையை சேர்ந்த வெங்கடேசன். இவர் இன்று திடீரென தான் வேலை செய்யும் உணவகத்தின் எதிரே உள்ள சாலையின் நடுவே தடுப்பு சுவரின் மீது ஏறி நின்றவாறு பெட்ரோலை உடல் முழுவதும் ஊற்றிக்கொண்டு தீயிட்டு தற்கொலை முயற்சி செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த ரெட்டியார்பாளையம் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து வாலிபர் உடலை பற்றி எரிந்த தீயினை அணைத்து ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். காரைக்காலில் கோலாகலமாக தொடங்கிய புகழ்பெற்ற கார்னிவல் விழா, சாலையோர கலை நிகழ்ச்சிகளை தொடங்கி வைத்த அமைச்சர், 100க்கும் மேற்பட்ட வாகனங்களில் ஒலிபெருக்கி வைத்து ஆயிரக்கணக்கான மாணவர்கள், நாட்டுப்புற கலைஞர்கள் வண்ணமயமாக நடனமாடி பங்கேற்பு, பல்லாயிரக்கணக்கான மக்கள் கண்டுகளிப்பு. புதுச்சேரி மாநில சுற்றுலாத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் காரைக்கால் மாவட்டத்தில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி புகழ்பெற்ற கார்னிவல் திருவிழா இன்று கோலாகலமாக தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த விழாவின் தொடக்க நிகழ்ச்சியான சாலையோர கலை நிகழ்ச்சி பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்றது. விழாவினை புதுச்சேரி மாநில குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திருமுருகன், சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம், மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் மற்றும் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். பின்னர் நடைபெற்ற ஊர்வலத்தில் 100க்கும் மேற்பட்ட கனரக வாகனங்களில் ஒலிபெருக்கி வைத்து 1000க்கும் மேற்பட்ட கலைஞர்கள், பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் பல்வேறு வேடங்கள் அணிந்து பல்வேறு இசை வாத்தியங்களை முழங்கியும் காண்போரை கவரும் விதமாக பல்வேறு அம்சங்களுடன் சாலையோர கலை விழா நடத்தி சிறப்பித்தனர். இதில் பெண் சுதந்திரம், மதுவுக்கு எதிரான விழிப்புணர்வு, விவசாயம் ஊக்கப்படுத்தும் விதமும் நாட்டுப்புற கலைகளும் பாரம்பரிய விளையாட்டுகள் இடம்பெற்றுள்ளன. வெளி மாநில கலைஞர்கள் பங்கேற்று அவர்கள் பாரம்பரிய உடைகளுடன் நடனங்களை அரங்கேற்றியது காண்போரை கண்கவர வைத்தது. அதேபோல அரசு கல்லூரி மாணவர்கள் கலர் வண்ண உடைகளை அணிந்து சினிமா பாடலுக்கு நடனமாடி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தனர். இதில் அரசு மற்றும் தனியார் பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் வெளி மாநில கலைஞர்கள், அரசு துறையை சார்ந்த நிர்வாகிகள் ஆவலுடன் பங்கேற்றனர். இந்த கலை விழா காரைக்கால் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து தொடங்கி கிழக்கு புறவழிச்சாலையில் உள்ள உள் விளையாட்டு அரங்கிற்கு சென்றது. இந்த கலை விழா காரைக்கால், நாகை, மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து வருகின்றனர். மேலும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல் துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர்.
தை அமாவாசையை முன்னிட்டு கடற்கரையில் பிரசித்தி பெற்ற கோவில்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட உற்சவ சுவாமிகளுக்கு தீர்த்தவாரி நடைபெற்றது. மேலும் தை அமாவாசையை முன்னிட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் வழங்கும் நிகழ்வும் நடைபெற்றது. ஆண்டுதோறும் தை மாதத்தில் வரும் அமாவாசை சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பல்வேறு பகுதிகளில் உள்ள கோவில்களில் இருந்து உற்சவர்கள் அலங்கரித்து தீர்த்தவாரிக்கு கடற்கரைக்கு கொண்டுவரப்பட்டு எழுந்தருளச் செய்வர். தை அமாவாசையை முன்னிட்டு காலை தீர்த்தவாரிக்காக மணக்குள விநாயகர், வேதபுரீஸ்வரர், முத்துமாரியம்மன், லாஸ்பேட்டை சிவசுப்பிரமணிய சுவாமி, தண்டுமுத்து மாரியம்மன் மற்றும் வரதராஜ பெருமாள் உள்ளிட்ட பல்வேறு கோவில்களில் இருந்து உற்சவர்கள் அலங்கரிக்கப்பட்டு கடற்கரையில் எழுந்தருளினர். கடல் தீர்த்தவாரிக்கு எழுந்தருளிய சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு கடலில் தீர்த்தவாரி நடைபெற்று அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை செய்யப்பட்டது. இதில் புதுச்சேரி மற்றும் அண்டை மாவட்ட பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். சுவாமியை வழிபட்டும் சென்றனர். இதேபோன்று தை அமாவாசையை முன்னிட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் வழங்கும் நிகழ்வும் கடற்கரை சாலையில் நடைபெற்றது. வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். காரைக்காலில் கார்னிவல் விழாவில் 22வது மலர் காய்கனி கண்காட்சியில் 40,000க்கும் மேற்பட்ட பூக்கள் காண குவிந்த ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள். பாகற்காய் வைத்து பிரம்மாண்டமாக செய்யப்பட்ட கொம்பன் யானை, திராட்சை பழங்களால் அலங்கரிக்கப்பட்ட காளைகள், சினிமா ஷூட்டிங் செட்டை மிஞ்சும் அளவிற்கு மலர்களால் உருவாக்கப்பட்டுள்ள கண்காட்சியில் செல்ஃபி எடுத்து மக்கள் மகிழ்ந்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் கார்னிவல் திருவிழா இன்று கோலாகலமாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் வேளாண் துறை சார்பில் 22வது மலர் கண்காட்சி பிரம்மாண்டமான முறையில் அமைக்கப்பட்டுள்ளது. காரைக்கால் விளையாட்டு மைதானத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த மலர் கண்காட்சியில் 30,000 சதுர பரப்பில் 400க்கும் மேற்பட்ட பூக்கள் வகையான பல்வேறு மற்றும் 40,000க்கும் மேற்பட்ட பூச்செடிகள், 250க்கும் மேற்பட்ட பழச்செடிகள், மரக்கன்றுகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக கண்காட்சியில் மலை பிரதேசங்களிலும் குளிரான பகுதிகளிலும் வளர்கின்ற செலோசியா, செரித்தியம் ரெயின்போ, ஆனிட்டோரியம், ரெட் பிளமிங்கோ, போனிசெட்டோ, ஜீனியா பால்சம், ஆக்சிலாஸ், ரெய்னகுல்லான் பர்பில், சாம்ப்ராக், குளோஷ்னியா, பெல்போக்கியா, ஏசியா, மெஜஸ்டிக் ஃப்ளவர், வயலட் செவந்தி, காஸ்மஸ், பொன்சிட்டியா உள்ளிட்ட பல்வேறு வகையான பூக்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. ஊட்டி, கொடைக்கானல் போன்ற மலை பிரதேசங்களில் நடைபெறும் மலர் கண்காட்சி போன்று மிகவும் பிரம்மாண்டமாக இந்த மலர் கண்காட்சி அமைக்கப்பட்டிருந்தது. இதில் முழுமையாக திராட்சை பழங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட முரட்டுக்காலை வண்டியும், பாகற்காய்களை கொண்டு உருவாக்கப்பட்ட பிரம்மாண்டமான கொம்பன் யானையும் பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் பிரமிப்பாக பார்த்து சென்றனர். மேலும் வண்ணத்து பூச்சி, மயில், இதய வடிவத்திலான பிரம்மாண்டமான பூத்தொட்டிகள், மனித உருவிலான பல வண்ண வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட காட்சிகள் கண்களுக்கு விருந்தாக அமைந்தது. சினிமா ஷூட்டிங் செட்டை மிஞ்சும் அளவிற்கு மலர்களால் உருவாக்கப்பட்டுள்ள இந்த கண்காட்சியினை பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் பார்வையிட்டு செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். இந்த மலர் கண்காட்சியில் நாகை, மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சை பகுதிகளிலிருந்து வந்திருந்த ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் கண்டு களித்தனர். இன்று தொடங்கிய இந்த மலர் கண்காட்சி தொடர்ந்து 3 நாட்கள் நடைபெறுகிறது. செல்லிலேடு சீக்கிரம் வரமாட்டாங்க.
ஜீவானந்தம் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி சாரம் அவைத்திடலில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், அரசு கொட ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார், ரமேஷ், தக்ஷணாமூர்த்தி, லட்சுமிகாந்தன், சாய் சரவணகுமார் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். முன்னாள் முதல்வர் டாக்டர் எம்ஜிஆரின் 109வது பிறந்தநாள் விழா கண்டமங்கலம் அதிமுக தெற்கு ஒன்றியம் கோண்டூர் கூற்றோட்டில் நடந்தது. கண்டமங்கலம் அதிமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் கே. ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. ஆண்களுக்கு வேட்டி சட்டை, பெண்களுக்கு சேலை இலவசமாக வழங்கப்பட்டது. மேலும் எம்ஜிஆர் பிறந்தநாளை ஒட்டி அனைவருக்கும் இனிப்பு மற்றும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கண்டமங்கலம் தெற்கு ஒன்றிய அதிமுக பிரிவு அனைத்து நிர்வாகிகளும் பொறுப்பாளர்களும் திரளாக கலந்து கொண்டனர். இதேபோல கண்டமங்கலம் அதிமுக வடக்கு ஒன்றியம் சார்பில் கண்டமங்கலம் இணைப்பு மருதூர் மெயின் ரோட்டில் நடந்த நிகழ்ச்சியில் கண்டமங்கலம் அதிமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் எல். கே. கண்ணன் முன்னிலையில் வகித்தார். வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி தலைமையில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம், இனிப்பு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அதிமுக கண்டமங்கலம் வடக்கு ஒன்றிய பகுதிக்கு உட்பட்ட கட்சி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 109வது பிறந்த தினம். எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கி அதிமுகவினர் உற்சாக கொண்டாட்டம். தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சரும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிறுவனருமான பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆரின் 109வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்ட அதிமுக சார்பில் கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தில் அமைந்துள்ள கட்சியின் நிறுவன தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக மாவட்ட செயலாளருமான எம்.வி. ஓமலிங்கம் தலைமையில் மாநில, மாவட்ட, தொகுதி கழக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மலர் தூவி கழக கொடியை ஏற்றி சிறப்பாக கொண்டாடினர். விழாவில் மாவட்ட, தொகுதி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு எம்ஜிஆர் திருவுருவ சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கி மகிழ்ச்சியாக கொண்டாடினர். இதில் மாவட்ட இணைச் செயலாளர்கள் ஜீவானந்தம், CRC ஆரிபு, இணைச் செயலாளர் குரு வீராசாமி, கருணாநிதி, எம்ஜிஆர் மன்ற ரவி, சிறுபான்மை அணி சகாயராஜ், தம்பி ராமதாஸ், நகர செயலாளர் ஜெயராஜ், தொகுதி செயலாளர்கள் முருகன், சுரேஷ், தேவராஜன், மாதவன், கணேசன், மீனவர்கள் செயலாளர் ஜீவானந்தம், துணை செயலாளர் கதிர்வேல், இலக்கிய அணி ஆதிமுத்து, எம்ஜிஆர் மன்ற இளைஞர் அணி செயலாளர் நிஜித் உள்ளிட்ட திரளான தொண்டர்கள் கலந்து கொண்டனர். இதேபோல காரைக்காலில் அமைந்துள்ள தமிழக அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் அதிமுக கட்சியின் நிறுவன தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான எம்ஜிஆரின் பிறந்த நாள் விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. அதிமுக கழக கொடி மற்றும் அண்ணா தொழிற்சங்க கொடிகளை அதிமுக மாவட்ட செயலாளர் எம்.வி. ஓமலிங்கம் ஏற்றி வைத்தார். அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கி கொண்டாடினர். காரைக்கால் கிளை அண்ணா தொழிற்சங்கத்தின் சார்பில் நாகை மண்டல பொருளாளர் நமச்சிவாயம், கிளை தலைவர் தேவாதிராஜன், தலைவர் மகாவிஷ்ணு, செயலாளர் கேசவன், பொருளாளர் மதியழகன் உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். மேலும் காரைக்கால் புதிய பேருந்து நிலையத்தில் அமைக்கப்பட்டிருந்த எம்ஜிஆரின் திருவுருவ படத்திற்கு மாவட்ட செயலாளர் எம்.வி. ஓமலிங்கம் உள்ளிட்ட அதிமுகவினர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து காரைக்கால் அம்மையார் அன்னதான மண்டபத்தில் மாவட்ட செயலாளர் எம்.வி. ஓமலிங்கம் ஏற்பாட்டில் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதேபோல மாவட்டம் முழுவதும் திருநள்ளாறு, திருப்பட்டினம், நெடுங்காடு, கோட்டுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். காரைக்கால் கார்னிவல் திருவிழாவில் தேனிசை தென்றல் தேவா இசை நிகழ்ச்சி. பாடகர் தேவா இசை நிகழ்ச்சியை காண பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்த லட்சக்கணக்கான மக்கள். காரைக்கால் மாவட்டத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புதுவை சுற்றுலாத்துறை மற்றும் காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் இணைந்து 3 நாட்கள் கார்னிவல் திருவிழா நடைபெற்று வருகிறது. இதில் பல்வேறு போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற உள்ளது.
இந்த கார்னிவல் திருவிழாவின் 2வது நாளான இன்று தேனிசை தென்றல் தேவா மற்றும் அவரது குழுவினர் பாடல் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தேவா மற்றும் ஸ்ரீகாந்த் தேவாவுடன் அனுராதா, ஸ்ரீராம், பிரியங்கா, அஜய் கிருஷ்ணா ஆகியோரின் பாடல் கச்சேரி விமர்சையாக நடைபெற்றது. அப்பொழுது தேனிசை தென்றல் தேவா கவலைப்படாதே சகோதரா என்ற பாடல் பாடியதுடன் ஒட்டுமொத்த கூட்டமும் வைபாகி உற்சாகமடைந்தனர். மேலும் தேனிசை தென்றல் தேவா அவர்களின் இசை நிகழ்ச்சியை காண்பதற்காக காரைக்காலை ஒட்டியுள்ள நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவாரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை தந்து இசை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்தனர். மேலும் தேவா அவரது குழுவினர் பல்வேறு பிரபல இசைகளை பாடி சுற்றுலா பயணிகளை மகிழ வைத்தார்கள். கார்னிவல் திருவிழா இசை நிகழ்ச்சியை முன்னிட்டு 300க்கும் மேற்பட்ட போலீசார் பல்வேறு பகுதிகளில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இந்திய மக்கள் உரிமை நீதி பொது சங்கத்தின் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா பொம்மியார்பாளையம் கிராமத்தில் கிராமிய கும்மிப்பாட்டு, நடனம், பரதநாட்டியம், பட்டிமன்றம் நடைபெற்றது. இந்திய மக்கள் உரிமை நீதி பொது சங்கத்தின் சார்பில் ஆண்டுதோறும் சமத்துவ பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த ஆண்டு சமத்துவ பொங்கல் விழா புதுச்சேரி அருகில் விழுப்புரம் மாவட்டம் பொம்மியார்பாளையம் கிராமத்தில் சமத்துவ பொங்கல் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. விழாவில் கும்மிப்பாட்டு, நடனம், பரதநாட்டியம், பட்டிமன்றம் நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சங்கத்தின் தினசரி கேலண்டர் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கு இந்திய மக்கள் உரிமை நீதி பொது நல சங்கத்தின் நிறுவனர் மற்றும் தேசிய தலைவர் பாரத சேவா ரத்னா சேவாஸ்ரீ பத்மஸ்ரீ டாக்டர் பாலகன்னியப்பன் தலைமை தாங்கினார். புதுச்சேரி மாநில தலைவர் தாபா எம் பிரகாஷ், புதுச்சேரி மாநில பொருளாளர் பி பாலமுருகன், புதுச்சேரி மாநில இளைஞர் அணி தலைவர் வி ஜெயக்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் தலைமை ஒழுங்கு நடவடிக்கை குழு ஒருங்கிணைப்பாளர், புதுச்சேரி மாநில மேலிட பொறுப்பாளர் கவிஞர் ஆ புவனா வரவேற்று பேசினார். இந்நிகழ்ச்சியில் சங்கத்தின் தேசிய இளைஞர் அணி அமைப்பாளர் செபாஸ்டியன், புதுச்சேரி மாநில நிர்வாகிகள் முதலியார் சாவடி கோபி என்கிற கோபாலகிருஷ்ணன், காட்டுராஜா, ஈஸ்வரி, வேல்விழி, ஜான்சி ராணி, சரஸ்வதி, விசாலாட்சி, ஜெயந்தி, வைஜெயந்தி, மல்லிகா மற்றும் பொம்மியார்பாளையம் ஐயனார், வெங்கடபதி மற்றும் டாக்டர் கலைமானி உட்பட வெளிநாட்டினர் பலரும் சமத்துவ பொங்கல் விழாவில் கலந்து கொண்டனர். கொஞ்சம் நம்ம கொஞ்சம் பேருங்க நீ நின்னுங்க அவங்க எடுப்பாங்க போட்டோ. புதுச்சேரி மாநிலம் மூசுடு தொகுதி தொண்டமாநத்தம் கலாம் இளைஞர் இயற்கை பாரத சங்கத்தின் 5ஆம் ஆண்டு விழா மற்றும் பொங்கல் விழா பரிசளிப்பு மற்றும் கலை நிகழ்ச்சிகள் மாட்டுப் பொங்கல் அன்று இனிதே நடைபெற்றது. பரிசளிப்பு நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிட நலன் மற்றும் குடிமைப் பொருள் வழங்கல் துறையின் முன்னாள் அமைச்சருமான ஏ.கே. சாய்ஜே சரவணகுமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொது தொண்டாற்றி வருபவர்களுக்கு கலாம் விருதுகளை வழங்கியும் பல்வேறு போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகளில் வெற்றி பெற்ற குழந்தைகள், சிறுவர்கள், சிறுமியர்கள், இளைஞர்கள், மகளிர்கள் என அனைவருக்கும் பரிசுகளை வழங்கியும் சிறப்புரையாற்றினார். ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் துளசி மற்றும் சந்திரமோகன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். விழாவில் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் MMC மனோகரன், கிராம பெரியவர்கள் ஜெயராமன், ராமு, கேப்டன் பாரதி, பச்சையப்பன், ஏழுமலை, புதுவை சுடர், சிவகுமார், மதன், மோகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். பேச்சு போட்டி, பாட்டு போட்டி, நடனம், நாடகம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. நிகழ்ச்சிகளை ஏற்பாடுகளை தொண்டமாநத்தம் கலாம் இளைஞர் இயற்கை பாரத சங்கத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள்.
வேலை கேட்டு நடுரோட்டில் தீ வைத்து தற்கொலைக்கு முயன்ற இளைஞர், புதுச்சேரியில் பரபரப்பு. காரைக்காலில் கோலாகலமாக தொடங்கியது கார்னிவல் திருவிழா, ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. தை அமாவாசை, புதுச்சேரியில் கடற்கரையில் சுவாமிகளுக்கு தீர்த்தவாரி, முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த பொதுமக்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.